ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என சவுதி அரேபியா ஈரானிய தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்திகளும் மிரட்டல்களும். இதைத் தொடர்ந்து நாங்களும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என ஈரானிய தலைவர்களுக்கு எச்சரிக்கைகளை மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அடிமை அரபு நாட்டு தலைவர்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் டொனால்ட் டிரம்பினுடைய காய் நகர்த்தலும். அடிமை அரபு தலைவர்களுடைய மிரட்டல்களுக்கும் பதில்களை வழங்கும் முகமாக ஈரானிய உச்ச தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் மிகப்பெரிய மத்திய போருக்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதித்து விட்டதா? அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் ஆரம்பிக்க போகின்றதா? ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகளும். ஈரானிலே அவசரமாக களமிறங்கிய கத்தாரினுடைய பிரதமரும் அமெரிக்கா கத்தாரிய பிரதமர் மூலமாக ஈரானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும். பின்வாங்கும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதிரடியாக பயிற்சிகளை ஆரம்பித்த ஈரானிய கடற்படையும். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான காரணங்களை வடிவமைக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும். திறக்கப்பட்ட ரஃபா கடவை பிரதேசமும் காசாவிலிருந்து வெளியேற்றப்படும் பலஸ்தீனிய மக்களும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் தெற்கு காசாவினுடைய கான் யூனிஸ் பிரதேசங்களிலும் 12க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசங்களிலுமேயே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று காலையும் வடக்கு காசாவினுடைய பல பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. இந்த தாக்குதல்களை இவர்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்த மீறலாக கூட கருதுவதில்லை. அத்தோடு இன்றைய தினம் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் புதிய பொறிமுறைகளுக்கு அமைவாகவே ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஃபா கடவை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய சோதனை சாவடி ஒன்றையும் அமைத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் சோதனைகளுக்கு பின்பே ரஃபா கடவை பிரதேசத்தினை பலஸ்தீனிய மக்கள் பயன்படுத்த முடியும். அத்தோடு ரஃபா கடவை பிரதேசத்தினை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு 200 500 வரையிலான பலஸ்தீனிய மக்கள் ரஃபா கடவையின் ஊடாக வெளியேற முடியும். காசாவை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினை பயன்படுத்தி காசாவை விட்டு வெளியேற முடியும். இஸ்ரேலிய ராணுவம் இவர்களை சோதனை செய்து ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கும். அதே நேரம் ஒரு நாளைக்கு 50 நபர்கள் மாத்திரமே ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக காசாவிற்குள் நுழைய முடியும். வெளிநாட்டு பத்திரிகையாளர்களோ அல்லது ஊடகவியலாளர்களோ காசாவிற்குள் நுழைய முடியாது. மேலும் காசாவின் வர்த்தகத்தோடு தொடர்புடைய வியாபாரிகளும் மருத்துவர்களும் மருத்துவ தேவைகளுக்காகவும் மாத்திரமே காசாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றைய தினம் எகிப்திலிருந்து பல ஆம்புலன்ஸ் வண்டிகள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளன. காசாவில் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வைத்தியசாலைகளினால் சிகிச்சைகள் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் அவசரமாக சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய நோயாளர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையுமே இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாக காசாவை விட்டு வெளியேற்றியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு மருத்துவ தேவைகளுக்காக காசாவிலிருந்து வெளியேற்றப்படுபவர்கள் மீண்டும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுவார்களா என்பதும் கேள்விக்குரியே. ஏனென்றால் கடந்த 2.5 வருடங்களுக்குள்ளே மருத்துவ தேவைகளுக்காக காசாவை விட்டு வெளியேறியவர்கள் இன்னும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அத்தோடு ரஃபா கடவை பிரதேசம் தற்போது திறக்கப்பட்டிருந்தாலும் குறித்த கடவையின் ஊடாக உணவு வண்டிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. உணவு வண்டிகளை அனுமதிப்பதற்காக நாங்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறக்கவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினை திறந்திருப்பது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக வெளியேற்றுவதற்காகத்தான். கடந்த வாரமும் இவை தொடர்பான தகவல்களை நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன்.
அடுத்து நேற்று மாலை ஈரானின் தெற்கு பிரதேசமான பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது. இந்த வெடிப்பு சம்பவமானது எரிவாயு கசிவினால் ஏற்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். 8 பேர் காயமடைந்துள்ளார்கள். கொல்லப்பட்டவர்களும் காயமடைந்தவர்களும் பொதுமக்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த வெடிப்பு சம்பவமானது எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட வெடிப்பல்ல, ட்ரோன்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதல்கள் என்றும் இந்த தாக்குதலிலே ஈரானின் IRGC கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் சர்வதேச ஊடகங்கள் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தன. மேலும் அதிகளவான ஊடகங்கள் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலேயே இந்த வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த வெடிப்பு தொடர்பான காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த காணொளிகளை பார்வையிட்டால் உங்களுக்கு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடத்திலேயே இந்த எரிவாயு கசிவினால் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதிகளவான ஊடகங்கள் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் பற்றி எரிவதாகவே செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இதே போன்று ஈரானின் அஹவாஸ் பிரதேசத்திலும் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியது. மேலும் தெஹ்ரானினுடைய வடக்கு பிரதேசத்திலே காட்டுத்தீ பரவல் ஒன்றும் ஏற்பட்டது. இவை அனைத்தும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் என்றும் சர்வதேச ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. உண்மையில் ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடாகும். வழமையாக ஒவ்வொரு நாளும் ஈரானுக்குள்ளே இவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின்றன. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோகத்தை ஈரான் முழுவதும் மேற்கொள்வது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. இதனாலேயே எரிசக்தி பாதுகாப்பின்மை காரணமாக பல இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின்றன. மேலும் தற்போதைய பதற்றமான சூழ்நிலைகளில் இவ்வாறான வெடிப்பு சம்பவங்களை சர்வதேச ஊடகங்களும் ஜியோனிச நிறுவனங்களும் அவர்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ளவே முயற்சி செய்வார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்குள்ளே பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானிய மக்களிடத்திலே பதற்றத்தினை அதிகரிப்பதற்காகவும் ஈரானிய தளபதிகளுடைய இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றன. குறித்த தாக்குதலில் ஈரானிய கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற செய்திகளை மேற்குலக ஊடகங்கள் வெளியிட்டதும் குறித்த தளபதியின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் அவரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மொசாட் மற்றும் CIA உளவு பிரிவினர் குறித்த தளபதியினுடைய இருப்பிடங்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யும். இவ்வாறு தான் 12 நாள் போருக்கு முன்பும் சர்வதேச ஊடகங்களினால் ஜியோனிச ஊடகங்களினால் இவ்வாறான வேலை திட்டங்கள் பிரச்சாரங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த போலி பிரச்சாரங்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து அமெரிக்க மத்திய கட்டளை தளம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மேற்கொள்ள போகும் பயிற்சிகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் பயிற்சிகளை மேற்கொள்வதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்றும் இதனால் ஈரான் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் உங்களை முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் இந்த பயிற்சிகள் எங்களுக்கு ஆபத்தாக இருந்தால் நாங்கள் அவசரமாக நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். மேற்கு அரைக்கோளத்தில் மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்ட இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. மேலும் புவியின் மறுபுறத்தில் பெருங்கடல்களை தாண்டி மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தினால் காணப்படுகின்ற பகுதியில் ஈரான் காணப்படுகின்றது. அதே போன்று சிவப்பு நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பிரதேசமே ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசமாகும். எங்களுடைய கரையிலிருந்து செயற்படக்கூடிய அமெரிக்க இராணுவம் எங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் எங்களுடைய பிரதேசத்திற்குள்ளே மேற்கொள்ள போகின்ற பயிற்சிகள் தொடர்பாக எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. எங்களுடைய ஆயுதப்படைகள் எவ்வாறு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை அமெரிக்கா எங்களுக்கு கட்டளையிடுகின்றது. அமெரிக்க அரசாங்கம் IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்ததற்கு பின்பு இந்த பயிற்சிகள் தொடர்பான தொழில்முறையை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றது. உண்மையிலேயே இந்த நிலைமை தான் தற்போது உலகத்தினுடைய ஆபத்தான நிலைமையாகும். நாங்கள் பாரசீக வளைகுடாவின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பவர்கள். எங்களுக்கு எவ்வாறு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி நன்றாகவே தெரியும். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புற சக்திகள் தான் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கான பாதுகாப்பை சீர்குலைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றன. மேலும் நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய பயிற்சிகளை நாங்கள் வினைத்திறனாக மேற்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நடைபெற இருந்த முக்கூட்டு பயிற்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தஸ்னீம் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய IRGC கடற்படையினர் பயிற்சிகளை மேற்கொண்டதற்கு பின்பு ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் ஒன்றிணைந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் பயிற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் குறித்த பயிற்சிகளில் அவசரமாக களமிறங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட போகும் பயிற்சிகள் இந்த மாதத்தினுடைய இறுதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இன்றைய தினம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அதனுடைய கடற்படை பயிற்சிகளை வெற்றிகரமாக ஆரம்பித்துள்ளது. இப்படியான நிலைமையில் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது தற்போது இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து விலகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. அதாவது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்தும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்தும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது பின்வாங்கியுள்ளது. ஈரானிய கடற்படை பயிற்சிகளினாலேயே இவ்வாறு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இரவு டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதனை எங்களால் சொல்ல முடியாது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் நாங்கள் சொல்ல போவதில்லை. நாங்கள் அவர்களிடம் ஈரானுக்கு எதிரான திட்டத்தினை சொல்லிவிட்டால் அது மிகவும் மோசமாகிவிடும். உண்மையில் எங்களுடைய திட்டங்களை வளைகுடா நாடுகளிடம் கூறுவதனால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். இதனால் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு கூட அறிவிக்க போவதில்லை. அதே நேரம் ஈரான் எங்களோடு பேசி வருகின்றது. அவர்கள் எங்களோடு தீவிரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார்கள். மேலும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக அடுத்த கட்ட விடயங்களை தொடர்ந்து செய்ய முடியுமா என்பதனை பார்ப்போம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதனையும் பார்ப்போம். எங்களுக்கு மிகப்பெரிய கடற்படை பலம் காணப்படுகின்றது. வெனிசுவேலாவை விட மிகப்பெரிய கடற்படை பலத்தை நாங்கள் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்திய போது அந்த பேச்சுவார்த்தைகள் பயனளிக்கவில்லை. அவர்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படவில்லை. இதனால் நாங்கள் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டோம். எனவே தற்போதும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இறுதியில் என்ன நடக்கின்றது என்பதனை நாங்கள் பார்ப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் எங்களோடு தீவிரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றது. அணு ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு திருப்திகரமான பேச்சுவார்த்தை ஒன்றை எங்களால் செய்ய முடியும் என நினைக்கின்றேன். அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தினை எட்ட முடியுமாக இருந்தால் அது ஒரு சிறப்பானதாகவே அமைந்திருக்கும். உண்மையில் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அணு ஆயுதம் இல்லாத ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை முழுமையாக செய்து முடிப்பார்களோ தெரியவில்லை. தற்போது ஈரானின் மிக முக்கிய பிரச்சனையாக அணு ஆயுதமே காணப்படுகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கொல்லுவதையும் தூக்கிலிடுவதையும் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். என்னுடைய மிரட்டல்களுக்கு பின்பே அவர்கள் இந்த மரண தண்டனைகளை நிறுத்திவிட்டார்கள். இதனால் தற்போது ஈரானினுடைய அணு ஆயுதமே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், கடந்த வருடம் ஜூன் மாதம் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை அழித்து விட்டோம், ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை சிதைத்து விட்டோம் என ஒவ்வொரு நாளும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை தரைமட்டமாக்கி விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளார். தற்போதைய பிரச்சனையாக ஈரானின் அணுசக்தி காணப்படுகின்றது. ஈரானுக்கு நாங்கள் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ள விடமாட்டோம், ஈரானின் அணுசக்தி தளங்களை முழுமையாக அளிப்போம் என தற்போது டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிடுகின்றார். மேலும் ஈரானின் அணுசக்தியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கின்றார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை பாதுகாப்பதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இருப்பினும் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டன. இதனால் இதற்கு பிறகு ஆர்ப்பாட்டங்களை காரணமாக வைத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களையும் அணுசக்தி திறன்களையுமே மீண்டும் கையில் எடுத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான காரணத்தினை வடிவமைப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இந்த எல்லா விதமான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. நாங்கள் ஏன் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என சர்வதேசத்திற்கு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காகவே, சர்வதேசத்தினை நம்ப வைப்பதற்காகவே இந்த காரணங்களை வடிவமைத்து அதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன.
அதே நேரம் இந்த தடவை ஈரானிய அணுசக்தி தளங்களை மாத்திரம் இவர்கள் இலக்கு வைக்கவில்லை. ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் இலக்கு வைத்துள்ளார்கள். ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஏவு தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. ஈரானிடம் ஏவுகணை திறன்கள் இருக்கும் வரையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிரான விரிவான போரை ஆரம்பிக்க முடியாது. இதனால் தற்போது அமெரிக்காவை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானின் ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் முழுமையாக அளிப்பதற்கே திட்டமிடுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய கோளை என்பதனை இதிலிருந்தே தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 3 இலக்குகளை வகுத்துள்ளார்கள். ஒன்று, ஈரானிய உச்ச தலைவரையும் IRGC இராணுவ தலைமைகளையும் தளபதிகளையும் முக்கியமான அரசியல் புள்ளிகளையும் படுகொலை செய்வதாகும். 2, ஈரானிய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பதாகும். 3வது, ஈரானினுடைய ஏவுகணை தளங்களையும் உற்பத்தி தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாகும். இந்த 3 இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்காகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு நேற்றிரவு கத்தார் பிரதமர் அவசரமாக ஈரானிலே களமிறங்கினார். அமெரிக்கா கத்தாரின் பிரதமர் மூலமாக ஈரானுக்கு இறுதி செய்தி ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. அமெரிக்காவினுடைய இந்த செய்தியை எடுத்துக்கொண்டே கத்தாரிய பிரதமர் அவசரமாக ஈரானிலே களமிறங்கினார். மேலும் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் இந்த கலந்துரையாடலை முடித்துவிட்டு அவசரமாக கத்தார் பிரதமர் ஈரானை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த கலந்துரையாடலின் போது கத்தாரிய பிரதமர் அமெரிக்காவினுடைய இறுதி எச்சரிக்கை செய்திகளை அலி லர்ஜானி அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்போது பிராந்தியத்திலே பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் கத்தார் முழுமையாக அர்ப்பணிப்போடு செயற்படும் என்றும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இராஜதந்திர நகர்வுகள் மூலமாக பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கத்தார் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பிராந்தியத்திலே பதற்றத்தினை அதிகரிக்காமல் இராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பிரச்சனைகளை முடிப்பதே அனைவருக்கும் சிறப்பானதாக அமைந்திருக்கும் என்றும் கத்தாரிய பிரதமர் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி லர்ஜானி அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானை வைத்து மேற்கொண்ட காய் நகர்த்தல்கள் தோல்வி அடைந்ததனால் இறுதியாக கத்தாரை வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். இறுதி எச்சரிக்கைகளை கத்தாரின் மூலமாக வழங்கி பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு சவுதி அரேபியாவும் ஈரானிய தலைமைகளுக்கு மிரட்டலான எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளது. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஒரு பொழுதும் சும்மா இருக்க போவதில்லை. உங்களுடைய தாக்குதல்களை வேடிக்கை பார்க்க போவதில்லை. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக நீங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வது எங்களுடைய நாட்டின் இறையாண்மையை மீறக்கூடிய செயலாகும். இதனால் நாங்கள் உங்களுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம். நீங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என சவுதி அரேபியாவினுடைய ஜியோனிச தலைவர்கள் ஈரானுக்கு எச்சரிக்கைகளையும் மிரட்டல் செய்திகளையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அடிமை அரபு நாடுகளும் அதன் ஜியோனிச தலைவர்களும் ஈரானுக்கு மிரட்டல்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நீங்கள் கை வைத்தால் அதற்கான பதிலடிகளை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவோம் என அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மிரட்டல்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே அடிமை சவுதி அரேபியாவும் ஏனைய அடிமை அரபு நாடுகளும் ஈரானுக்கு எதிரான இந்த மிரட்டலான எச்சரிக்கை செய்திகளை அனுப்பி வைத்துள்ளார்கள். கடந்த 2 வாரமாக அமெரிக்கா மத்திய கிழக்கை நோக்கி அதனுடைய அனைத்து போர் விமானங்களையும் அனுப்பி வைத்துள்ளது. ஒட்டுமொத்த கடற்படையையும் அமெரிக்கா மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியுள்ளது. ஈரானை முற்றுகையிடுவதற்காக ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல்களையும் அனுப்பி வைத்துள்ளது. இருப்பினும் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதிக்கவில்லை. ஈரான் போருக்கே தயாராக இருந்தது. இதனாலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவரிடம் இருக்கக்கூடிய இறுதி ஆயுதமான அரபு நாட்டு தலைவர்களையும் பயன்படுத்தியுள்ளார். அடிமை அரபு நாட்டு ஜியோனிச தலைவர்கள் ஈரானுக்கு இந்த எச்சரிக்கைகளை மிரட்டல்களை வெளியிட்டிருப்பதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். அதாவது ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் மத்திய கிழக்கு அரபு நாடுகள் அனைத்தும் ஈரானுக்கு எதிரான
பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக மாத்திரம் போரை மேற்கொள்ளப் போவதில்லை, ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் சமாளிக்க வேண்டி ஏற்படும் என்கின்ற செய்தியையே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உங்களுக்கு எதிராக அமெரிக்கா மாத்திரம் களமிறங்கப் போவதில்லை, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நட்பு நாடுகளான அரபு நாடுகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவே களமிறங்கப் போகின்றது என்பதனை ஈரானுக்கு காண்பிப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அடிமை நாடுகளை பயன்படுத்தி இந்த செய்திகளை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். உண்மையில் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரமே இதுதான். ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்கு, ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுப்பதற்கு, பேச்சுவார்த்தை என்கின்ற பொறியில் ஈரானை சிக்க வைப்பதற்கே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். ஏனென்றால் ஈரான் உச்ச தயார்படுத்தலில் இருக்கும்போது, முழுமையாக தயார் நிலையில் இருக்கும்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு விரும்பாது. எப்போதும் அமெரிக்க கோழைகள் பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு தன்னுடைய எதிரியை ஏமாற்றி முதுகில் குத்தியே போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு பேச்சுவார்த்தை பொறியிலே சிக்க வைத்து ஈரானின் தயார்படுத்தல்களை முறியடித்து அதற்கு பிறகு ஈரானிய உச்ச தலைவரையும் ஏனைய தலைவர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானினுடைய அணுசக்தி தளங்களையும் ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் முழுமையாக அளிப்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டமாகும். இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லாரிஜானி எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஊடக பிரச்சாரங்களுக்கும் பதற்றத்திற்கும் மாறாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை கட்டமைப்புகள் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களிலிருந்து இரண்டு வாய்ப்புகள் இருப்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஈரான் முழுமையாக தயார் நிலையில் இருந்து கொண்டு தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை பொறி தொடர்பாக முழுமையாக அறிந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம். இதன் போது ஈரான் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். அல்லது ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கி டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை பொறியில் சிக்கிக் கொள்ளலாம். அதே நேரம் பெரும்பாலும் ஈரான் மீண்டும் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. தற்போது அமெரிக்காவோடு ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளும் ஈரானுக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனால் அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என அடிமை அரபு நாடுகளும் களமிறங்கி இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இறுதி ராஜதந்திரத்தினை பயன்படுத்தி இருப்பதனால் ஈரான் தனக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருக்கலாம். அடுத்து இன்று மாலை ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சமீபத்திய தேச துரோக செயல்கள் ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சிகளாகும். இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வினைத்திறன் மிக்க பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதும் அவற்றை அழிப்பதுமே இந்த தேச துரோகிகளின் முக்கியமான இலக்காக அமைந்திருந்தது. இதற்கமைவாகவே அவர்கள் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நாங்கள் இறைவனின் உதவியோடு இந்த தேச துரோக செயல்களையும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளையும் முறியடித்து விட்டோம். அத்தோடு அமெரிக்கர்கள் எங்களுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் இந்த தடவை இந்த போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு பிராந்திய போராகவே அமைந்திருக்கும். எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போரை எதிர்பார்க்க வேண்டும் என்பதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த போரையும் ஆரம்பிப்பவர்கள் அல்ல, ஆனால் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் காணப்படுகின்றன. இதற்கமைவாக ஈரானிய மக்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவார்கள். எங்களுக்கு எதிராக இராணுவ அணிதிரட்டல்கள் நடைபெற்று வருகின்றன, போர் பயிற்சிகள் நடைபெறுகின்றன, மேலும் மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் வெளியிடப்படுகின்றன. ஆனால் இவை ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. பல தசாப்தங்களாக ஈரான் இவ்வாறான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் போர் சூழல்களையும் அனுபவித்து வருகின்றது. இந்த நிலைமைகள் அனைத்தையும் நாங்கள் பல தசாப்தங்களாக எதிர்கொண்டு வருகின்றோம். மேலும் இதனால் தற்போதும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மிகப்பெரிய மத்திய கிழக்கு போருக்கு நாங்கள் அனைவரும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிராக அனுப்பியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் ஈரானிய உச்ச தலைவர் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. மேலும் இந்த நிலைமைகளை அவர் பெரிதாக கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் ஈரான் மிகப்பெரிய போருக்கு தயாராகவே இருக்கின்றது. இந்த அடிமைகள் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பது ஈரானிய உச்ச தலைவருக்கு நன்றாகவே தெரியும்.
தெரியும். இந்த அடிமை நாடுகளுடைய அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்தால் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே அமைந்திருக்கும் என ஈரானிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அடிமைகளுக்கும் சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு ஈரான் தயாராக இருக்கின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.